ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரையமரா சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். சாம்பார் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் அரைச்சிக்க தேவையான பொருட்கள் வந்து தேங்காய், பெருங்காயம், தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் நான் ஒரு 7 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை சுண்டைக்காவும் நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே தேங்காவை வந்து நம்ம பரட்டிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வந்து ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வாசனை வர வரைக்கும் பரட்டிக்கலாம். அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம பெருங்காயம் என்னென்னலாம் வந்து நான் வந்து வறுக்கிறதுக்காகன்னு வச்சுருக்கிறேனோ எல்லாத்தையும் நான் 1 by 1 போட்டுட்ருக்கிறேன். போட்டு அதை நம்ம வறுக்கலாம். இது என்னென்னா, பச்சை சுண்டைக்காய் சாம்பார் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. என்னென்னா வயிற்றில் வேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த பச்சை சுண்டைக்காய் போட்டு டிஷ் பண்ணி அதை சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப அது சுண்டைக்காய் வந்து பச்சையாகவே கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா செடியிலேருந்து அப்படியே பச்சையாக பறித்து கூட அலம்பி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், கசக்கெல்லாம் கசக்காது. சில குழந்தைகளுக்கு வந்து சுண்டைக்காயெல்லாம் வந்து பிடிக்காது அந்தளவுக்கு. அதனால் அவளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம், சாம்பாரை செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்கா தெரியாது அவளுக்கு என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் வறுத்து. அப்புறம் வந்து நான் ஆயிலை விட்டு இல்லை கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை சுண்டைக்காய் நசுக்கி வச்சுருக்கிறேன் இல்லையா, அதையும் போட்டு பரட்டிட்டு அதுலேயே வந்து தக்காளி பழமும் வச்சுருக்கிறேன், அதையும் நான் போட்டுட்டு அதையும் பரட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கேன். அதையும் தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கிறேன். புளி கரைச்சதையும் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வைக்கிறேன். அது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கும் போதே நான் வந்து பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். அப்புறம் அந்த தேங்காய் அரைச்சதையும் சேர்த்து நான் போடுறேன். ஸோ ரெண்டுமே போட்டு ஒரு நல்லா கொதிக்கட்டும். ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தேங்காயும் இது பரட்டியிருக்கோம், பருப்பும் நம்ம வந்து வேக வச்சது தான். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 to 4 minutes அதை வந்து கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்தளவு ஸ்டேஜில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் அதை உப்பு வேணும்னாக்கா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து லைட்டாக தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம சுண்டைக்காய் சாம்பார், பச்சை சுண்டைக்காய் சாம்பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.